பாண்டியன் ரொம்ப கோவமாக எங்கள் பழனி கிட்ட சத்தம் போடுறாங்க. நீ இப்படி ஒரு துரோகத்தை என் வாழ்க்கையில் எனக்கு பண்ணுவேன்னு நான் நினச்சி கூட பார்க்கலன்னு சொல்லி சத்தம் போட பக்கத்தில் எங்கள் கோமதியும் இப்போவே இந்த நிமிஷமே நீ வீட்டை விட்டு வெளியே போடா அப்படின்னு சொல்கிறாங்க. அக்கா நான் என்னக்கா தப்பு பண்ணன்ற மாதிரி சொல்லிட்டு எங்கள் பழனி பாவமாக பார்க்க, இப்போ எதுக்காக மாமாவை ஆளுக்கு மாற்றி மாற்றி திட்டிகிட்டு இருக்கீங்க? மாமா அப்படி என்ன தப்பு பண்ணிட்டான்னு சொல்ல, உனக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லை, நீ ஒதுங்கி நில் அப்படின்னு கதிரை பார்த்து பாண்டியன் கோவமாக திட்டுறாங்க. கூடவே சரவணன் கதிரை சேர்ந்து யார் எந்த வார்த்தையுமே எங்கள் பழனிக்காக பேச முடியவே இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு பாண்டியன் எல்லாருடைய வாயும் அடைக்கிற விதமாக பேசவும் செய்கிறாரு. பத்தாவதுக்கு அரசியும் ஒரு மாதிரி கவலையோடு நின்றுகிட்டு இருக்க, பழனி அந்த வீட்டை விட்டு கிளம்புறதுக்கு முன்னாடி இங்கே ஒரு விஷயத்த சொல்லிட்டு போகணும்னு நினைக்கிறாரு. நீங்கள் சொல்கிற மாதிரி நான் இந்த வீட்டை விட்டு போயிடுறேன், இனி உங்கள் முகத்தில் இல்லை, இந்த வீட்டு பக்கம் கூட நான் இனி காலடி எடுத்து வைக்க மாட்டேன்னு சொல்ல, மாமா அப்படின்னு அரசி அப்படியே பதட்டப்பட, அரசி அப்படின்னு ஒரு அதட்டலோட இங்கே பாண்டியன் அதட்டினதுக்கு பிறகு அரசி அமைதி ஆயிடுறாங்க. அப்போது எங்கள் பாண்டியனை பார்த்து நேரடியாக பக்கத்தில் வர எங்கள் பழனி பேசவும் செய்கிறாங்க. ஆமாம் மச்சா, நான் நல்லவன் இல்லை தான், கெட்டவன் தான். இப்போ வரைக்கும் இந்த குடும்பத்துக்காகவும் உங்களுக்காகவும் இந்த வீட்டை விட்டு போகாமல் என் அம்மாவை கூட பார்க்க போகாமல் சில நாள் உங்களுக்காக இந்த வீட்டில் இருந்திருக்கல, அப்போ நான் கெட்டவன் தான். இப்போ வரைக்கும் கடை எங்கே ஆரம்பிச்சிட்ருக்காங்க, என்ன பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு எதுவுமே தெரியாமல் இருந்தல, அப்போ நானும் கெட்டவன் தான். இப்போ வரைக்கும் அந்த கடையை ஆரம்பித்த பிறகு கூட இந்த இடத்துல கடை வேண்டாம், வேறு இடத்துல எங்கேயாவது எனக்காக கடை போடுங்கன்னு சொல்லி அண்ணன் கிட்ட நான் கெஞ்சினல, அப்போவும் நான் கெட்டவன் தான் மச்சான், கெட்டவன் தான். இப்போ வரைக்கும் உங்களுக்காகவும் அக்காவுக்காகவும் நான் எவ்வளவோ யோசிச்சிருக்கேன். சம்பளமே வாங்காத ஒரு வேலைக்காரனா உங்கள் கடையில் நான் உங்களுக்காக வேலையும் பார்த்துருக்கேன். ஒரு 10 ரூபா காசு எனக்கு நீங்கள் கொடுக்குறதா இருந்தாலும் அதுக்குமே கணக்கு பார்ப்பியே. சரி மச்சான், அதெல்லாம் உங்களுடைய கணக்கு, உங்களுடைய காசு, நீங்கள் கணக்கு பார்க்க தான் செய்விய. ஆனால் இத்தனை வருஷமாக நான் இங்கே இருந்தது என் அக்காக்காகவும் இந்த குடும்பத்துக்காகவும் மட்டும்தான் மச்சான். ஆனால் ஒரே சமயத்தில் ஒரே நேரத்தில் என்னமோ நான் உங்கள் கடைக்கு குறுக்கால கடை போட்டு மொத்தமாக நான் எல்லா கஸ்டமர்ஸையும் நான் என் பக்கம் இழுத்துக்க போகிற மாதிரியும் உங்கள் கடையை வளர விடாமல் செய்ய போகிற மாதிரியும் நீங்கள் என்கிட்ட கோவப்பட்டு பேசிட்டீங்களே மச்சான். இருக்கட்டும் மச்சான், இருக்கட்டும் அப்படின்னு பழனி ரொம்ப ததும்பலோன குரலில் இங்கே வெடைக்கிற மாதிரியும் கோவப்பட்டு பேசுகிற மாதிரியும் பேசுகிறாங்க. கூடவே கோமதியை என்னடா பேசிக்கிட்டு இருக்குன்னு சொல்ல, ஆமாக்கா உண்மையை தான் சொல்கிறேன், வார்த்தைக்கு வார்த்தை என் புள்ள மாதிரின்னு மச்சான் சொல்லிக்கிட்டே இருப்பார். பெத்த பிள்ளையை என்னைக்காச்சும் ஒரு நாள் இவர் இந்த மாதிரி நடத்திருக்காரா? இல்லையே. இந்த வீட்டில் என்னை எப்போதுமே ஒரு தூரத்து மனுஷனா இந்த வீட்டில் இருக்க அந்த சக்திவேலு முத்துவேலுடைய தம்பியை மட்டுமே தானே என்னை பார்த்துருக்காரு. மற்றபடி இவருடைய பையனா என்னை நினச்சிருந்தாருன்னா நிச்சயமாக எனக்கு நல்லது மட்டும்தாக்கா நினச்சிருப்பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. டேய் பழனி, நீ கொஞ்சம் அதிகமாக பேசிக்கிட்டு இருக்கேன்னு சொல்ல, அக்கா நான் உண்மையை மட்டும்தாக்கா சொல்லிட்டு இருக்கேன்னு சொல்ல, இப்போ மனசில் பட்டதை பேசுறியலே அப்படின்னு அங்கே நிற்கிற சுகன்யா பழனியை பார்த்து திட்ட, பழனி அப்பவும் அங்கே பக்கத்தில் நிற்கிற மச்சான் பாட்டு பக்கத்தில் போகிறாங்க. மச்சான், இனி உங்கள் முகத்து பக்கமே நான் முழிக்க மாட்டேன். என்னடா இவன் இப்படி பேசிட்டு போகிறானே நீங்கள் நினைக்கலாம். இப்போவும் இந்த குடும்பத்தோடு இருக்கணும்னு தான் எனக்கு ஆசை. நீங்கள் இதையும் கூட நீங்கள் சொல்லலாம், கடை அமைச்சு கொடுத்துட்டான், அதுவும் என் கடை இருக்க அந்த தெருவுலையே இன்னொரு கடை அமைச்சிட்டான், அதனால ஆசையிலையும் ஆணவத்திலையும் ஆடிக்கிட்டு இருக்கான்னு நீங்கள் சொல்லலாம். எனக்கு ஆசையும் இல்லை, ஆணவமும் இல்லை. இப்போ வரைக்கும் உங்கள் கடையை விட்டு போகணுன்ற எண்ணமும் இல்லை. நீங்கள் பணமே எனக்கு கொடுக்கலனாலும் உங்களுக்காகவும் அக்காவுக்காகவும் உங்கள் கூடவே இருக்கணும்னு தான் எனக்கு தோணுச்சு. ஆனால் நான் கல்யாணம் பண்ணிட்டு வந்த சுகன்யா என்னக்கா பண்ணினாவ அப்படின்னு சொல்ல, என்னடா பேசிக்கிட்டு இருக்கேன், அவளை நாங்கள் என்னமோ இந்த வீட்டில் கொடுமைப்படுத்தின மாதிரி, கொடுமைப்படுத்துறதையும் தாண்டி தாக்கா இந்த வீட்டில் எல்லாமே நடக்குது. சரவணன் அவன் இப்போ தொழிலில் உங்களுக்காக இங்கே நிற்கிறான். கதிர் அவனுக்கு பிடிச்ச தொழிலை பார்த்துட்டு இருக்கான். செந்தில் அவனுக்கு பிடிச்ச வேலையை பார்க்க போயிட்டான். கடைசியில் நான் மட்டும்தான் அந்த கடையில் காசு இல்லாத சம்பளம் இல்லாத வேலைக்காரனாக இருக்கேன். இப்போ நான் போனதுக்கு பிறகு எப்படியுமே சம்பளத்துக்கு ஒரு ஆள் வைக்கத்தானே வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பழனி இப்படி பேசுறது அங்கே நிற்கிற அத்தனை பேருக்கும் அதிர்ச்சியாங்க. கதிர் மட்டும் எங்கள் பழனிக்கு சப்போர்ட் பண்ணுற விதமாக தான் நிற்கிறார். எப்போதுமே நியாயத்து பக்கம் நிற்கிற எங்கள் கதிரும் அவங்க மாமா பக்கம் தான் நிற்கவும் செய்கிறாங்க. நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப, அந்த நம்ம வீட்டுக்கு தெருமுனையில் இருக்க ஒரு ஆள் அதான் 10,000 பணத்தை கொடுத்ததான் சொல்லியிருக்காரு. அந்த 10,000 பணத்தையும் இவன் தான் எடுத்திருக்கான். கணக்கு வழக்குலையும் எழுதலை, தனி கணக்குலையும் அவன் சொல்லலை. அந்த 10,000 பணத்தை இங்கே வச்சுட்டு போக சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே பழனிக்கு ஆக்ரோஷத்தில் என்ன பண்ணுறதுனே தெரியல. திரும்பி போனவங்க திரும்பி பார்த்து பயங்கர கோபத்தோட பக்கத்தில் மச்சா என்னை என்ன வேணாலும் சொல்லுங்கள், அதை நான் தாங்கிக்கிறேன். ஆனால் பணத்தை எடுத்தேன், திருடுனேன், அது உங்ககிட்ட கொடுக்கலன்னு இந்த மாதிரி வார்த்தையை மட்டும் என்கிட்ட சொல்லாதீங்க மச்சான் அப்படின்னு சொல்ல, என்னடா திருடுன உனக்கு கோபம் வேற வருதான்னு சொல்லிங்க திட்டுறாங்க. மச்சான் பணத்தை எடுத்துட்டு இந்த வீட்டை
வீட்டை விட்டு ஓடுற அளவுக்கு நான் அவ்வளோ கேவலமானவன் கிடையாது. பணத்தை எடுத்தேன்னு சொல்லிட்டு உங்கள் கண்ணு முன்னாடியே வந்து பேசுவேன். அப்படி இல்லையா எடுக்கலைன்னா நான் உண்மையை மட்டும்தான் சொல்லுவேன். பணத்தை எடுத்து திருடுறது, ஒழிச்சு வைக்கிறது இது எதுவுமே எனக்கு வரவே வராது மச்சான். முதல்ல கொடுத்த ஆளுக்கிட்ட யார்கிட்ட கொடுத்தாருன்னு அதை முதல்ல தெளிவாக கேளுங்க. அதை விட்டுட்டு என்கிட்ட வந்து பணத்தை எடுத்தியா திருடுனியான்னு என்கிட்ட வந்து நிற்காதீங்க. ஏற்கனவே கடையில் கணக்கு வழக்கு கம்மியாக இருந்தப்போ 1500 பணத்தை நான் தான் எடுத்தேன்னு சொல்லி என் மேலே பழிய போட்டிங்க. அப்போவே எனக்கு அவ்வளோ வலிச்சுது மச்சான். இப்போ 10,000 பணத்தை எடுத்தேன்னு சொல்கிறீங்களே வாய்க்குசாம, உங்களுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லைல்ல? 10,000 பணத்தை எனக்கு கொடுக்கறது பெரிய விஷயம் இல்லை. ஆனால் அதை நான் கொடுத்தேன்னா அந்த பணத்தை நான் தான் எடுத்தேன்ற மாதிரி ஆகிடும். அதை எதுக்கு நான் கொடுக்கணும்? முதல்ல எடுத்தவங்க யாருன்னு கண்டுபிடிங்க, இல்லைனா அதை நானே கண்டுபிடிக்கிறேன்னு சொல்ல தங்கமேல் அப்படியே திகைச்சு போய் நிற்கிறாங்க. ஏன்னா எடுத்ததே மாணிக்கம் தானே, இங்கே தீபாவளி சீர் கொடுக்கணும்னு. அதனால் தங்கமயில் அப்படியே அதிர்ச்சியில் உறைஞ்சி நிற்க சரவணனும் அப்பா மாமாலாம் அதை பண்ணியிருக்க மாட்டாருப்பான்னு சொல்ல பாண்டியன் தலை குனிஞ்ச மாதிரி நிற்கிறாங்க. ஏண்டா இத்தனை வருஷமாக உன்னை வளர்த்தவருக்கு நீ இப்படி தான், அதே தாங்க சொல்கிறேன். இத்தனை வருஷமாக இந்த வீட்டில் இருக்க எனக்கு நீங்கள் திருப்பி கொடுக்குற பாடம் இதுதானா? நீங்கள் எனக்கு திருப்பி செய்கிற விதமும் இதுதானா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்னடா பழனி இப்படிலாம் பேசுகிறேன்னு சொல்ல அவர் உன் மேலே இருக்க அக்கறையெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா. அவரை விட்டு நான் முன்னேறிடக்கூடாது. அதுக்கு தானே அந்த கடையில் மற்றவ வேற யாரோ வந்துட்டு இப்போ முகம் தெரியாத யாரோ ஒருத்தவங்க அந்த தெருவில் இன்னொரு கடையை போட்டிருந்தா அப்பவும் இவர் அவங்க கிட்ட அப்படிதான் கோவப்படுவாரா? இல்லை தன்னுடைய பிஸ்னஸை இன்னும் மேம்படுத்துறதுக்கு ஏதாவது ஒரு வழி இருக்கான்னு யோசிப்பாரா? அக்கா பிஸ்னஸில் 1000 தடைகள் வரலாம், 1000 விதமான பிரச்சனைகள் வரலாம், எல்லாத்தையும் நாம தானக்கா சமாளிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பழனி நீ இப்படியெல்லாம் கூடவா பேசுவேன்னு சொல்லும்போது என்னை பேச வச்சதே நீங்கள் 2 பேரும் தானே சொல்லிட்டு இங்கே கோமதியை பார்க்குறாங்க, கூட நிற்கிறீங்க பாண்டியனை பார்க்குறாங்க. இனிமேலாச்சும் நான் உங்கள் எல்லாரையும் புரிஞ்சுக்கிட்டல, அதுவே போதும். இத்தனை நாளாக அண்ணனுங்க சொல்லிக்கிட்டே இருந்தாங்க, அப்பெல்லாம் நான் உங்களுக்கு தானே சப்போர்ட் பண்ணேன். ஆனால் இப்போ அண்ணனுங்க சொன்னதான் சரின்ற மாதிரி நீங்கள் 2 பேரும் என் விஷயத்தில் நடந்துக்கிட்டீங்கல்ல அப்படின்னு சொல்ல டேய் பழனி அப்படின்னு கோமதி சொல்ல கோமதி அமைதியாக இருன்னு பக்கத்தில் பாண்டியன்னு சொல்கிறாங்க. உங்கள் பணத்தை நான் எடுக்கலை மச்சான், எப்படியே எடுத்திருந்தா இந்த பணத்தை என்னால் இப்போதைக்கு என்னால் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வா சுகன்யா போகலான்னு எங்கள் சுகன்யாவை கூட்டிகிட்டு அந்த வீட்டை விட்டு கிளம்ப உருப்படியாக இன்றைக்கி ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காருன்னு நினச்சி சந்தோஷப்பட்டு சுகன்யாவும் அந்த வீட்டை விட்டு கிளம்பி போகிறாங்க. இங்கே பழனியை போனதை நினச்சி கவலைப்பட்டு ஒரு பக்கம் கோமதியும், அவன் பேசிட்டு போனதை நினச்சி கவலைப்பட்டு இன்னொரு பக்கம் எங்கள் பாண்டியன் இருக்க. பக்கத்தில் வர கதை மாமா சொல்லிட்டு போனதில் ஒரு இன்ச்சு கூட தவறே கிடையாது. இன்றைக்கி அதை ஒரு மனசில் இருக்கிறத வெளிப்படையை கொட்டி தீத்தாரேன். அதை நினச்சி நான் சந்தோஷம்தான் படுவேன். என்னடா பேசுகிறேன்? உன் அப்பா உனக்காக நிலத்தை விற்று 10 லட்சம் உனக்காக பணத்தை கொடுத்துருக்காரு. இப்போ கூட அவர் நல்லவரே இல்லைன்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்குன்னு சொல்லும்போது அம்மா நான் அப்பா நல்லவரே இல்லைன்னா சொல்லலை, சில விஷயங்களை அவளுக்கு புரிய மாட்டுது. அதை புரிய வைக்க வேண்டிய பொறுப்பு உன்கிட்ட இருந்தும் பயந்து போய் தான் நிற்கிறே தவிர அதை நீ புரிய வைக்க மாட்டேன். அப்போ நாங்கள் தானே பசங்களாக இருந்து அதை புரிய வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் கதிரை உள்ள போக சரவணன் எதுவுமே பேச முடியாமல் உள்ளே போயிடுறாங்க. உள்ளே போகிற தங்கமயிலும் இப்படி ஒரு சம்பவம் நடக்கும்னு நான் நினச்சி கூட பார்க்கவே இல்லைன்னு சொல்ல உனக்கு சந்தோஷமாக தானடி இருக்கும். ஏன்னா இந்த பிரச்சனையில் எப்படியும் நம்ம பிரச்சனையை விட்டுருவாருன்னு நினச்சிட்ருப்பேன். ஆனால் இன்னைக்கு நாளைக்கு இல்லடி, என்னைக்கா இருந்தாலும் இந்த விஷயத்த வீட்டில் சொல்ல தான் போகிறேன். இன்றைக்கி கஷ்டப்படுவாங்க நாளைக்கு கஷ்டப்படுவாங்கன்னு நான் இந்த விஷயத்த அமைதியாக ஆற போட்டு வைக்கிறது தான் தப்பு. நிச்சயமாக சொல்ல தாண்டி போகிறேன், அது வரைக்கும் சந்தோஷமாக இருந்துக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் ஒரு சந்தேகம் அப்படின்னு வெளியில் கிளம்பி போன சரவணன் திரும்ப உள்ளே வந்து 10,000 பணத்தை கொடுத்துட்டு தான் அவர் சொல்லியிருக்காரு. ஆனால் யார்கிட்ட கொடுத்தன்ற விஷயத்த மட்டும் அவர் சொல்லலை. நிச்சயமாக எங்கள் மாமா அந்த தப்பை பண்ணியிருக்க மாட்டார். ஏன்னா இத்தனை வருஷத்தில் ஒரு நாளும் அடுத்தவங்க பணத்துக்கு ஆசைப்பட்டது கிடையாது. 100 ரூபாயா இருந்தாலும் அதை எங்கள் அப்பாவை கேட்டு தான் எடுப்பார். அப்படிப்பட்டவர் 10,000 பணத்தை எடுத்துருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. எனக்கு ஓ மேலேயும் உங்கள் அப்பா மேலேயும் தான் சந்தேகமாக இருக்குது. இரு கண்டுபிடிக்கிறேன். நான் என்ன பேசினாலும் அழுது ஆர்ப்பாட்டம் பண்ண நடிக்கிறதானே உன்னுடைய வேலை. உங்கள் அப்பா மட்டும் எடுத்திருக்கன்னு தெரியட்டும், அப்புறம் இருக்கும் உனக்கும் குடும்பத்துக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு அங்கேருந்து சரவணன் வெளியே போக இருக்கிற பிரச்சனை பத்தாதுன்னு புது பிரச்சனையை எங்கள் அப்பா என் வாழ்க்கையில் ஏற்படுத்தி விட்டுட்டே இருக்காரு. இந்த பிரச்சனை என்னைக்கு முடியும், நான் என்னைக்கு நிம்மதியாக இருக்குது அப்படின்னு பயந்து அழுதுட்டு நிற்கிறாங்க. வெளியில் கோமதி ஒரு பக்கம் தலையில் கை வச்சிட்டு பெடி இருக்க, இன்னொரு பக்கம் பாண்டியன் அமைதியாக உட்காந்துருக்க. கதிரி எப்போதும் போல் கிளம்பிட்டு இருக்காங்க தன்னுடைய ட்ராவல்ஸை பார்க்க. அப்போ அந்த நேரத்தில் ராஜியுமே கிளம்புறாங்க. கூடவே எங்கள் சரவணன் அப்பா கடைக்கு போகலாமான்னு சொல்லி கூப்பிட இல்லைடா நீ போயிட்டு வா நான் வரலன்னு சொல்ல அப்பா கடையில் யாருமே இல்லைப்பா, டெலிவரியெல்லாம் நிறைய கொடுக்க வேண்டியது இருக்குது, யாரை நம்பிப்பா கடையை விட்டுட்டு போக முடியும்னு சொல்ல அதை நான் வரலன்னு சொல்கிறாங்க தங்கமேலும். தங்கமேல் இங்கே அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, அம்மா மனசு சரியில்லாமல் சரியாக சமைக்க கூட மாட்டாங்க, சாப்பிட கூட மாட்டாங்க, நீ கூட இந்த அம்மாவை பார்த்துக்கிட்டா போதும், நீ கடைக்கெல்லாம் ஒன்று வர வேண்டான்னு சொல்ல இல்லைம்மான்னு சொல்லும்போது சொன்னதை மட்டும் செய் அப்படின்னு
அப்படின்னு எங்க ஒரு அதட்ட தங்கமயில் அமைதியாடுறாங்க. சரவணன் அவர் பாட்டுக்கு கிளம்பி கடைக்கு படுறாங்க. இன்னைக்கு கண்டுபிடிக்கிற அந்த பணத்தை எடுத்தது யாருன்னு, பணத்தை எடுத்தது இவர் அப்பான்னு மட்டும் தெரியட்டும், அப்புறம் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்தில் அந்த ஆளையே வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறாங்க. தான் அப்பா முன்னாடி கொண்டு வந்து நெட்ட அந்த பணத்தை நீங்க யார்கிட்ட கொடுத்தீங்கன்னு எங்க அப்பா கிட்ட சொல்லுங்கன்னு சொல்றாங்க. எங்க சரவணனும் அந்த பணத்தை உங்க சம்மந்திக்கிட்ட தான் கொடுத்தேன் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட எங்க பாண்டியனுக்கு பயங்கர அதிர்ச்சியா இருக்கு. என்ன சொல்றீங்கன்னு சொல்லி கேட்க, ஆமா அந்த பணத்தை உங்க சம்மந்தியும் உங்க மருமகளும் தான் வாங்கி வச்சாங்கன்னு சொல்லும்போது இதை கேட்ட உடனேயே ரொம்ப கோபத்தோட இங்க முறைச்சு பாக்குறாங்க. கோமதி அங்க நிக்கிற தங்கமயில. பாண்டியனும் என்ன சொல்றீங்க, சரி பரவாயில்ல நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்களை அனுப்பி வைக்க, அப்போ என்னப்பா இப்பவாத தெரியுதா கடையை எதுக்காக அவர் பொறுப்புல விட்டுட்டு போக கூடாதுன்னு சொன்னேன்னு, பணத்தை யாருக்கும் தெரியாம எடுத்தது மட்டும் இல்லாம நேத்து நீங்க மாமா மேல பழி போடும்போது கூட அமைதியா நின்றுட்டு இருந்தாலே இவன் நல்லவளா, இவன் இந்த வீட்டுக்கு வாழ வந்த மருமகளா, குடும்பத்தை ரெண்டா பிரிக்க நினைச்சவாப்பா அப்படின்னு சொல்றாங்க. சொல்லப்போனா இவ தான் இங்க பழனி மாமா காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணும், வாடி என் கூடன்னு சொல்லி எங்க கழுத்தை பிடிச்சு எழுதிட்டு போறாங்க. கூடவே பாண்டியனும் போறாங்க, கோமதியும் போறாங்க. 3 பேரும் போயிட்டு தப்புல நிக்கிற பழனி கிட்ட வந்துட்டு மன்னிப்பு கேட்கறாங்க. எங்க தங்கமேலும் அட என்னம்மா நீ போய் என்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டுன்னு சொல்ல, மாமா இவ தான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும், ஏன்னா பணத்தை எடுத்தது இவளை இவ அப்ப தானே, ஆனா அப்பதெல்லாம் அமைதியா இருந்துகிட்டு பழி போடும்போது அமைதியா இருந்துகிட்டு அப்படின்னு சொல்ல, வேணாண்டா சரவணா வேணாம், இதை பத்தி எனக்கு திரும்ப பேச விருப்பமே இல்லை, பணத்தை எடுத்தது நானாவே இருந்துட்டு போறேன். இத்தனை வருஷ காலம் நம்பிக்கை கொஞ்சம் கூட உங்க அப்பாவுக்கு என் மேல இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். என்னதான் அந்த பணத்தை எடுத்தது நீங்க இல்லைன்னு நம்பினாலும் கூட என்னால நடந்ததை மறக்க முடியாது, அதனால அந்த வீட்டுக்கும் என்னால திரும்பி வர முடியாதுன்னு சொல்லிட்டு பழனி கடந்து போக, அதை கேட்டுட்டு கோமதியும் சரி அங்க நிக்கிற பாண்டியனும் சரி பாண்டியனும் சரி மனசு வருத்தப்பட்டு நிக்க தான் செய்றாங்க. பழனி கொஞ்சம் உயர்ந்து தான் நிக்கிறாங்க இந்த இடத்துல.